வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய காணொளியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், இன்றைக்கும் 2 பேர் வந்துள்ளனர். மீண்டும் அண்ணன் சீமான் மீது சிறை வாட்டி அடிக்க எங்கிருந்து வருகிறார்கள் என்று தெரியவில்லை. இது எப்பத்தியான் காணொளி என்றும் சரியாக தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதுதான் இதை ஒரு சில ஆட்கள் வெட்டி சமூக வலைத்தளங்களில் பரப்புவது பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒன்று இலங்கையிலிருந்து, இன்னொருவர் தமிழ்நாட்டிலிருந்து. இலங்கையிலிருந்து யார் என்று பார்த்தால், அவரை பற்றி சமூகத்தில் நீங்கள் செய்திகளில் பார்த்திருப்பீர்கள். அவர் ஒரு அமைச்சர். அவர் எங்களின் பைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனாவுடன் போன வாரம்தான் ஒரு குடுமிப்புடி சண்டை என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு சண்டை ஒன்றில் ஈடுபட்டிருந்தார். கிளிநொச்சியில் நடந்த ஒரு கூட்டம் ஒன்றில். அர்ச்சுனா அவர் மீது பழியை சுமத்துகிறார். இவர் அரசாங்கத்தின் திட்டங்களை வாங்கி தனது பொக்கெட்டுக்குள் போட்டு விட்டார். அங்கே எப்படி வடிவேலு கிணறு வெட்டியதாக காட்டிய ஒரு கணக்கு மாதிரி இவர் தென்னந்தோப்பு வைத்தேன், அதற்குள் தோட்டம் செய்தேன் என்றெல்லாம் சொல்லி அரசாங்கத்திடம் பணத்தை வாங்கிவிட்டு, ஆனால் அங்கே காணியில் ஒன்றுமில்லை என்று சொல்லி அர்ஜுனா படங்களையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு காட்டியிருந்தார். அவர் அர்ஜுனாவுடன் கிட்டத்தட்ட கைகலப்பளவுக்கு சென்றார். அங்கு பின்னர் போலீஸார் அர்ஜுனாவை அந்த கூட்டத்திலிருந்து அகற்றினார்கள். அந்த செய்திகளை பார்த்துக்கணும். அவரை இப்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு மீடியா யார் என்று உங்களுக்கு தெரியும், அந்த கலாட்டா மீடியா தான். அவர்கள் வியூஸுக்காண்டி என்னத்தையும் செய்வார்கள். அப்போ அவர்கள் போய் திரும்பவும் அந்த ஆளிடம் கேட்கின்றனர், என்ன மாதிரி சீமான் ஈழத்துக்கு தலைவரை பார்க்க வந்தாராம், அமைக்கரை சாப்பிட்டாராம் என்று சொல்ல, வழமை போல அவர் அங்கே பொங்கிவிட்டார். சீமான் எல்லாம் சொல்வது போய், அங்கே அமைக்கரை ஒருவரும் சாப்பிடுவதில்லை, நாங்கள் சாப்பிடும் வழக்கம் இல்லை என்றெல்லாம் அவர் அந்த பேட்டியில் சொல்லியிருந்தார். இந்த அமைக்கரை விவகாரத்தை இவர்கள் விடுவதாகவே இல்லை போல் தான் தெரிகின்றது. எத்தனையோ பேர் இதற்கு விளக்கங்கள் கொடுத்து எங்களின் ஈழத்து மீனவர்கள் கூட, வலியொலியில் இருக்கிற ஒரு மீனவர் அண்மையில் பார்த்தேன், அவரின் காணொளி. கடலுக்கு சென்ற பொழுது பாரிய ஆமையை பிடித்து காட்டினார். இந்தியை பாருங்கள், இந்த ஆமை தான் அண்ணன் சீமான் சாப்பிட்டிருப்பார். அர்ஜுனா சொன்னார், ஒரு ஆமையின் நிறை 300 கிராமுக்கும் குறைவாகத்தான் இருக்கும்னு சொல்லி. இந்த ஆமையை பாருங்கள், கிட்டத்தட்ட 10 கிலோவுக்கு மேல் இருக்கும். நாங்கள் சில காலங்களில் 40-50 கிலோ ஆமைகளை கூட பிடித்துள்ளோம் என்று சொல்லி அவர் காணொளியை வெளியிட்டிருந்தார். அப்படி அங்கே அனைவரும் உண்மையை நிறைவியுள்ளனர். ஆமைக்கறி என்பது ஈழத்தில் பொதுவாக அனைவரும் சாப்பிடுவார்கள். பெரும்பாலும் ஆட்கள் விரும்புவதில்லை. என்னென்னு சொன்னால், அந்த ஆமையின் வெடுக்கு. அந்த ஆமைக்கறி காய்ச்சினால் அந்த சட்டிபானை எப்படியும் 2-3 வாரத்துக்கு அந்த வெடுக்கு இருக்கும். அதனால் தான் மக்கள் அதை பெரும்பாரியாக விரும்பி வீடுகளில் சமைப்பதில்லை. யாரும் பொடியல் பட்டியல் இப்பொழுது இங்கே நாங்கள் வெளிநாட்டில் பாபிக்கு போடுவது போல் அங்கே ஏதாவது பண்ணாக குளங்கள் குட்டைகளில் போய் குளிக்கும் பொழுது சில நேரம் ஆமைகளை இப்பொழுதும் பிடித்து காய்ச்சி சாப்பிடுகின்றனர். அப்பப்போ சில பேர் அந்த காணொளிகளை வெளியிடுவார்கள். அதுவும் வன்னி பக்கங்களில் கூடுதலாக இதை பார்க்கக்கூடும். வெளிநாட்டிலிருந்து போகும் சிலர் கூட ஆமையை விரும்பி சாப்பிடும் வழக்கத்தில் உள்ளனர். ஈழத்தமிழர்கள் கொள்ளைகளுக்கு போகும் பொழுது அங்கு போய் ஆமைக்கறியை விரும்பி உண்ணுகின்றனர். அங்கே அவர்களின் சொந்தக்காரர்கள் அவற்றை ஆக்களிடம் வாங்கி சமைத்து கொடுத்து மகிழ்கின்றனர். அது உண்மை நடக்கின்றது. ஆனால் இந்த அமைச்சர் வேணுமென்று அண்ணன் சீமான் மீது திரும்பவும் தனது காழ்ப்புணர்வை காட்ட வேண்டும் என்பதற்காக அப்படி அங்கு ஒன்றும் நடக்கவில்லை, சீமான் போய் தான் சொன்னார் என்று சொல்லி அந்த வலையொலிக்கு பேட்டியை கொடுத்திருந்தார். எத்தனையோ பேர் எத்தனையோ தகவல்கள் அண்ணன் சொன்னது, சீமான் அண்ணன் சொன்னது உண்மைதான் என்று சொல்லி நிறுவிவிட்டனர். அங்கே இருந்த போராளிகள் கூட நிறுவிவிட்டனர். முன்னாள் போராளிகள் கூட நிறுவிவிட்டனர். AK-70 போன்றனர். நாங்கள் AK-74 தூக்கி காட்டினோம், இந்தியை பாருங்கள் துப்பாக்கி இருக்கிறது சொல்ல, அதை கூட நம்ப மாட்டார்கள். திரும்ப திரும்ப இந்த வலையொலிக்காரர்கள் தங்களின் வியூஸுக்காக இலங்கையில் இருக்கும் இப்படியான சில அரசியல்வாதிகளை கூட்டி பேட்டி எடுத்து திரும்ப திரும்ப மக்களை குழப்பிக் கொண்டு தான் இருக்கின்றனர் என்பதுதான் உண்மை.
உண்மை. அண்ணன் சீமான் வருங்காலங்களில் இப்படியான வலியொலி இப்படியான செய்தி ஊடகங்களை தவிர்ப்பது தான் நல்லது. அவர்கள் எக்காலத்திலும் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செய்திகளை போடப்போவதும் இல்லை. நாம் தமிழர் கட்சியின் செய்திகளை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கப் போவதும் இல்லை. அவர்கள் இந்த கண்ட்ரவர்சி என்று சொல்லப்படும் அப்படியான செய்திகள் நாம் தமிழர் கட்சியை பற்றி அண்ணன் சீமானை பற்றியான தகவல் வந்தால்தான் எடுத்து போடுவார்கள். அப்பொழுதுதான் அவர்களுக்கு வியூஸ் போகும். நாங்கள் சண்டை பிடிப்பதற்காக அங்கே போய் கருத்துக்களை போடுவோம். அதன் மூலம் அவர்களுக்கு வியூஸ்கள் அள்ளி கொண்டு போவோம். அதன் மூலம் பணத்தை சம்பாதிக்கலாம். அதுதான் அவர்களின் முக்கியமான நோக்கம், வேறொன்றும் இல்லை. எப்படி வியூஸுக்காக இப்படியான காணொலியை போடுகிறாரோ அதே போல் அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் காசுகளை கொடுத்து நீங்கள் இப்படியான காணொலிகளை போடுங்கள். இப்போ நாம் தமிழர் கட்சியை வெளுத்த வேண்டும் என்று செயற்படுபவர்கள் தான் இவர்களுக்கு ஃபண்டிங் என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போல் இப்பொழுது இன்னொருத்தர் பேட்டி கொடுத்ததை பார்த்துருந்தேன். அவரின் பேர் ஏதோ கரு என்று தொடங்குறது. இந்த கரு என்று தொடங்கினாலே கற்கள் பிடித்தவர்கள், கருவியர்கள், கருணாக்கள் என்று தானே பொருள். அவர் சொல்லுகிறார் தான் அந்த காலத்தில் ஐயா மணிவண்ணனின் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்ததாகவும் ஐயா மணிவண்ணனுடன் தான் பல விடயங்களை கதைத்ததாகவும் தாங்கள் திராவிடர் கழகம் என்று சொல்லியும் தாங்கள் தான் தலைவருக்கு இயக்கத்துக்கு அங்கே ஈழத்திலிருந்து வந்தவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தது என்று சொல்லி அவர் ஒன்றை அப்படியே தூக்கி போடுகின்றார். நாங்கள் ஒன்றும் விளங்காத பிள்ளைகள் என்பது போல் இயக்கத்துக்கு பயிற்சி கொடுத்தது ஒரு திராவிட கட்சியாம், மற்ற குழுக்கள் இப்போ பிளாட்டு டெலோ போன்ற குழுக்களுக்கு கொடுத்தது அதிமுக திமுக போன்ற ஆக்கலாம். இயக்கத்துக்கு ஐயா பழநெடுமாறன் தானா முகாம் அமைத்து கொடுத்தார் என்று இவர்கள் தனியாக இயங்குவது போல் இந்த மத்திய அரசாங்கத்தின் அனுசரணை இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் இருப்பவர்கள்தான் ஈழ விடுதலை போராளிகளுக்கு தமிழகத்தில் பயிற்சி கொடுத்ததாக வெறும் பச்சை பொய்யை அடித்து விடுகிறார். அனைவருக்கும் தெரியும் இயக்கத்துக்கு ஆயுதங்கள் கொடுத்து இந்த ஈழ விடுதலைக்கென்று புறப்பட்ட இயக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆயுதங்களை கொடுத்து இந்தியாவுக்கு கூப்பிட்டு பயிற்சிகளை கொடுத்தது இந்திய அரசு, அது மத்திய அரசு. தமிழ்நாடு அரசின் பங்கு அங்கு ஒன்றும் இல்லை. மத்திய அரசு என்ன சொல்கின்றதோ அதைத்தான் கேட்டு அவர்கள் நடந்தார்கள். அவர்கள் தன்னிச்சையாக இதையும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் பண உதவி செய்தார், அது அவரின் சொந்த பணத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். கருணாநிதி மற்ற இயக்கங்களுக்கு பண உதவி செய்தார், ஆனால் தலைவர் தன்னிடம் பெறவில்லை, எம்ஜிஆரிடம் சென்று விட்டார் என்பதால் தான் அவருக்கு அந்த காலம் தொட்டு தலைவர் மீது ஒரு வெறுப்பும் பொறாமையும் இருந்தது. ஏனென்று சொன்னால் தன்னை மிஞ்சிய தலைவராக அவர் வந்துவிடுவாரோ, தமிழ் இனத்துக்கு தான் தலைவன் என்ற ஒரு நினைப்பில் இருக்கும் கருணாநிதிக்கு தலைவரை பிடிக்கவில்லை. அவருக்கு முதலே தெரியும் தேசிய தலைவர் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தலைவராக வரப்போகின்றார், வந்துவிட்டார் என்று சொல்லி. அதனால் தான் அவரை வெறுத்தார். இந்த திராவிட கட்சியினர் இவர்கள் எல்லாம் ஒரு உதவியாக இருந்தனர் இயக்கத்துக்கு, சரீர உதவியும் பொருள் உதவியும் செய்தனர். ஆனால் பயிற்சிகள் கொடுத்து ஆயுதங்கள் கொடுத்தது மத்திய அரசு தான். உங்களிடம் என்ன ஆயுதங்கள் இருந்தது நீங்கள் கொடுப்பதற்கு? தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரு கட்சிகளிடம் எப்படி ஆயுதங்கள் வரும்? எப்படி இராணுவ பயிற்சி உங்களுக்கு தெரியும்? இராணுவ பயிற்சிகள் கொடுப்பதற்கு சும்மா அண்ணன் சீமான் மேல் பழி போடணும் என்பதற்காக இல்லாத பொருளாதையெல்லாம் அடித்து விடுகிறார் இந்த கரு என்ற அவரின் மொழிபெயர் கூட எனக்கு தெரியவில்லை. அப்பொழுது தான் சொல்கின்றார் தாங்கள் இப்படி அந்த காலத்திலேயே பயிற்சி கொடுத்ததாகவும் ஐயா மணிவண்ணன் தனது வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருந்ததாகவும் ஐயா மணிவண்ணனை தனக்கு நன்றாக தெரியும் என்றும் அங்கே தெரிந்த அண்ணன் சீமான் உதவி இயக்குநராக இருந்த காலத்தில் இந்த சீமான் அந்த காலகட்டங்களில் தான் இந்த ஈழ விடுதலை போராட்டங்களை அறிந்து ஈழத்துக்கு போனது உண்மையாம், ஆனால் தலைவருடன் புகைப்படம் எடுக்கவில்லையாம், கிராஃபிக்ஸ் செஞ்சு தானாம் அந்த படங்களை உருவாக்கினார் என்று சொல்லி மீண்டும் அங்கே எப்படி இலங்கையிலிருந்து வந்தவர் ஆமைக்கறி என்ற இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டில் ஒருவர் மீண்டும் தலைவரின் புகைப்படம் பொய்யானது என்று இப்போ கடந்த வருடம் அதுக்கு முதல் வருடம் தான் நினைக்கின்றேன் இந்த இயக்குனர் இசக்கியோ யாரோ ஒருவர் கிளம்பி வந்தார், நான் தான் இந்த படங்களை கிராஃபிக்ஸ் செஞ்சு கொடுத்தேன் என்று
என்று பின்பு அவர் எப்படி காணாமல் போனார் என்றும் தெரியவில்லை. எத்தனையோ ஆய்வாளர்கள் இந்த புகைப்படத்துறையில் இருப்பவர்கள் பகுப்பாய்வு செய்து சொல்லிவிட்டனர். அந்த புகைப்படங்கள் வந்து கிராஃபிக்ஸ் மூலம் உருவாக்கப்படவில்லை, ஃபோட்டோஷாப் மூலம் உருவாக்கப்படவில்லை. இப்பொழுது அந்த ஏஐ டெக்னாலஜியில் கூட போட்டு அனைவரும் பார்த்து விட்டனர். அந்த படங்கள் உண்மையானதுதான் என்று நிறுவப்பட்டு விட்டது. அங்கு இருந்த போராளிகள் கூட அண்ணன் சீமான் வந்தது உண்மை, தலைவரை பார்த்தது உண்மை, புகைப்படம் எடுத்தது உண்மை என்று எல்லாம் சொல்லிவிட்டனர். ஆனால் மீண்டும் இவர்கள் சேட்டை வாரி அடிக்கும் மூலமாக புது புது ஆக்களை இந்த திராவிட கூட்டம் வந்து அனுப்புகிறது. அதே போல் திராவிட கூட்டத்துடன் எப்படி சேர்ந்து இயங்கும் தாவேகா கூட்டமும் இப்பொழுது சேர்ந்து கொண்டு புதுசாக ஒரு ஆக்களையும் கிளப்பிக்கொண்டு உங்களுடன் அண்ணன் ஐயா மணிவண்ணன் ஒன்றுக்கு முன்றாக இருந்ததுன்னு சொன்னால் என் ஐயா மணிவண்ணன் வந்து தான் இறந்தால் தம்பி சீமானிடம் எனது உடலை கொடுங்கள், புலிக்கோடி போத்தி என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏன் உங்களிடம் பொறுப்பை தராமல் அண்ணன் சீமானிடம் கொடுத்தார் என்று நீங்கள் அதுக்கு விளக்க முடியுமா? அண்ணன் சீமான் பொய் சொல்லுகிறார் என்று சொன்னால் ஐயா மணிவண்ணனுக்கு அப்போவே தெரிந்திருக்கும் தானே இவர் பொய் சொல்லுகிறார். ஐயா மணிவண்ணன் உயிருடன் இருக்கும் வரை அண்ணன் சீமானுக்கு தான் ஆதரவாக நின்றார். பல மேடைகளில் வந்து பேசினார். தமிழ் தேசியத்தை அண்ணன் சீமான் முன்னெடுத்து செல்ல வேண்டும், தமிழர்களின் கனவு தேசம் அமைய வேண்டும் என்று புலிகளின் மீது கொண்ட அதீத பாசத்தினால் அண்ணன் மணிவண்ணன் அவர்கள் சொன்னார், நான் இறந்தால் என்னை புலிக்கோடை போத்தி தான் போட்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கமைய அவர் இறந்த பொழுது அவரின் குடும்பத்தார் அவரின் உடலை நாம் தமிழர் கட்சியினரும் கொடுத்தனர். நாம் தமிழர் கட்சியின் கொடி தான் அங்கே போத்தப்பட்டு அவர் அடக்கம் செய்யப்பட்டார் என்றது அனைவருக்கும் தெரியும். நீங்கள் சொல்வது பொய்யாக இருந்திருந்தால் அண்ணன் சீமான் பொய்க்காரன் என்று சொன்னால் ஐயா மணிவண்ணன் அப்படி சொல்லியிருப்பார். ஒருவர் இறக்கும் தருவாயில் தான் வாழும் காலத்தில் தான் கடைசி விருப்பத்தை சொல்வது வந்து எது அவரின் உள்ளாழ்ந்தமாக இருக்கின்றதோ அதைத்தான் சொல்வார். அப்படி தனக்கு ஆழ்மனதில் இருந்த ஆசையைத்தான் ஐயா மணிவண்ணன் சொன்னார். அண்ணன் சீமான் ஒரு பொய்யன் என்று சொன்னால் அப்படி சொல்லியிருக்க மாட்டார், எனது சொந்தங்களே பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி விட்டிருப்பார். உங்களின் கட்டுக்கதைகள் இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இப்படியே போக போன்றோன்னு தெரியவில்லை, பார்ப்போம். நீங்களும் கட்டுக்கதைகளை சொல்லிக்கொண்டே வாருங்கள், நாங்களும் அவற்றை உடைத்துக்கொண்டே வருகின்றோம். என்னதான் தேர்தல் களத்தில் நாம் தமிழர் கட்சி தோல்வியை தழுவி இருந்தாலும் உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்று ஒன்று இருப்பது தமிழ்நாட்டில் பெரும் உறுத்தலாகத்தான் இருக்கிறது. அதை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் அனைவரும் இயங்குகின்றீர்கள். அது இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கும் கட்சிகளாக இருந்தாலும் சரி, இந்திய அரசாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த நாம் தமிழர் கட்சியை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று இயங்குவது தெரிகின்றது. அவர்களால் வருங்காலத்தில் உங்களுக்கு கரைச்சல்கள் வரும் என்று இப்போவே நீங்கள் எண்ணுகின்றீர்கள். அதுதான் நாங்கள் நினைக்கின்றோம். அதுக்காகத்தான் இப்படி புது புது வாடகை வாய்களை கொண்டு வந்து வைத்து கதைகளை பரப்பி கொண்டிருக்கின்றீர்கள். பார்ப்போம் வருங்காலத்தில் என்ன நடக்கின்றன்னு சொல்லி மக்களுக்கு தெரியும் தானே எது உண்மை எது பொய் என்று சொல்லி. அவ்வளோதான் மக்களே, இந்த செய்திகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள். உங்கள் கருத்துக்களையும் இங்கே தெரிவித்து விடுங்கள். எங்களோட ஊர் எப்படி இருக்குன்றதும் சொல்லிவிடுங்கள். லண்டனில் பாருங்கள் எப்படி ஒரு அழகான இடம் இருக்குது, எனக்கு நடந்து போகைகளை பிடிச்சிருக்கு இந்த இடங்கள், அதுதான் இங்கே நின்று காணொளி செய்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் கருத்தில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.